கண்டிப்பா மேடம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 11ஆம் பாவம். லாபஸ்தானத்தில குரு இருக்கு. லாபஸ்தானத்தில அது லாபஸ்தானம் மட்டும் இல்ல, இவங்களுடைய நண்பர்களை சொல்லக்கூடிய பாவம். இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்க, இப்ப கன்னிராசி அன்பர்கள், எங்க அக்கா, எங்க அண்ணன், எங்க அக்கா வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, டூர் டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா, டிராவல்ஸ்ல வந்து புக் பண்ணியிருக்கா. நாங்க எல்லாரும் ஒரு டூர் போறோம். அக்கா ஃபேமிலியோட போறோம். 2வது நான் வந்து பாருங்க, எங்க நண்பர்களோட போறேன். இப்போ தவிர்க்க முடியாத சூழல் வருது. கன்னிராசி நேயர்கள் இந்த இடத்திற்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா, ஏதாவது இறை வழிபாட்டு முறை இருக்கா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், தடைகள் கூட ஏற்படலாம் உங்களுக்கு அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் மேம் சொல்லுவீங்க? எதனால அந்த இடத்திற்கு போகக்கூடாது? அந்த இடத்திற்கு போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி மக்களுக்காக கொடுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸ். எந்த பிளானட் எந்த பாவத்தில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நில வீட்லயா, இல்ல காற்று வீட்லயா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் வீட்லயா அப்படின்றத பொறுத்து, நெருப்பு வீட்லயா, அத பொறுத்து நம்ம சொல்றது உண்டு தான் மேடம். அந்த விதத்தில இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன கிரகத்த பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னு செவ்வாய பேஸ் பண்ணி தான் மேடம் சொல்லப் போறோம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முற்பகுதியில கடகம் வீட்ல, நீர் வீட்டுக்கு வருவாரு. பிற்பகுதியில சிம்மம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இந்த முற்பகுதியில நீர் வீட்டுக்கு வரும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் அடையறாரு. இங்க குரு உச்ச குருவா இருந்தாலும் நெறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நீச்சபங்க ராஜயோகம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. நீச்சபங்க ராஜயோகம்க்கு நீங்க நானுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கிரகம் வந்து நீச்சம் அடையுதோ, அந்த நீச்ச கிரகம் உச்ச ராசி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரம் உச்ச ராசி. அந்த ராசியாதிபன் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ராசியாதிபன் மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேல சந்திரனோட நிலையும் பாவிச்சு தான் இது நீச்சபங்கம் ராஜயோகம் வருமா அப்படின்றது டிசைட் பண்ணும். என்ன இருந்தாலும் உச்ச குருனோட சேரும்போது நீச்சம் பங்கம் ஆகியிருந்தாலும் அந்த கெடு பலன்கள் கம்மியா இருந்தாலும் சில விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு தனித்துவமா நம்ம பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாத காலகட்டத்துல இந்த இடங்களுக்கு செல்லாதீங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. முன்கூட்டியே நம்ம சொல்றோம். ஒரு அவேர்னஸ்க்காக அப்படின்னா, எந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது? ஏன்? கண்டிப்பா மேடம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 11ஆம் பாவம். லாபஸ்தானத்தில குரு இருக்கு. லாப குரு நெறைய நல்லது செய்வாரு. அத இப்ப நம்ம வந்து வேணான்ற இடத்த மட்டும் தானே கேட்க போறோம். அப்ப அந்த நல்லது என்ன செய்வாரு அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஆ லாபஸ்தானத்தில அது லாபஸ்தானம் மட்டும் இல்ல, இவங்களுடைய நண்பர்களை சொல்லக்கூடிய பாவம். இவங்களோட மூத்த சகோதர, சகோதரிகளை சொல்லக்கூடிய பாவம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஏதாவது இருக்கு, திருமணம் கடந்த உறவு இருக்கு அப்படின்னா, அதையும் சொல்லக்கூடிய பாவம். இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இத பத்தி யோசிக்கணுன்ற அவசியமே இல்ல. புரியுதுங்களா? ஸோ, இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்றார். உச்ச குருவோட இருந்தாலும், நீச்ச பங்கம் அப்படின்றது நடந்தாலும், செவ்வாயினோட குணாதிசயத்தை செய்யதான் செய்வான். வீரியக்காரகன் அவன். இல்லைங்களா? அப்ப தைரியம், வீரியம் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பிளானட் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்க, இப்ப கன்னிராசி அன்பர்கள், எங்க அக்கா, எங்க அண்ணன், எங்க அக்கா வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, டூர் டிராவல் வந்து பார்த்தீங்கன்னா,
ட்ராவல்ஸில் வந்து புக் பண்ணியிருக்கா. நாங்கள் எல்லாரும் ஒரு டூர் போகிறோம், அக்கா ஃபேமிலியோடு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக பேசிக்கோங்க. செலவுகள் நம்ம மொத்தமாக நீ செலவு பண்ணு, நான் பாதி கொடுத்துட்றேன். இல்லை நான் செலவு பண்ணுறேன், நீ பாதி கொடுத்துரு. இல்லை ஒரு நாள் நீ செலவு பண்ணு, ஒரு நாள் நான் செலவு பண்ணுறேன். இந்த ஒரு நாள் நீ ஒரு நாள் நான் செலவு அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மேடம் அதில் பிரச்சனை வருது. எப்படின்னா நம்ம செலவு செய்யும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா ஜம்முன்னு சாப்பிட்றாங்க. அவங்க செலவு செய்யும்போது எனக்கு பெருசாக உடம்பு முடியல. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்கேன்ல, குக்கர், எலக்ட்ரிக் குக்கர் கொண்டு வந்திருக்கேன்ல, அதிலேயே சாதம் நான் வச்சுக்கிறேன். பருப்பு பொடி கொண்டு வந்திருக்கல, அந்த பருப்பு பொடி போட்டு நம்ம எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ உண்ணுதுன்னா நாளாக வேணும், எண்ணுதுன்னா அரை கூட கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நடக்கிற விஷயம் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் கூட ரொம்ப நீண்ட தூர பயணம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் ட்ரிப்பு, இல்லை ஒரு குலதெய்வ கோயில், இப்படி ஏதாவது போகிறோம். அங்கே குலதெய்வ கோயில் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் போனால் மத்தியானம் சேர்ந்துருவோங்க, மத்தியானம் கிளம்புனா நைட்டு வந்துடுவோங்க. குலதெய்வ கோயிலெலாம் முடிச்சு சாயங்காலம் கிளம்புனா நைட்டு வந்துடும். அப்படின்னாலும் அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசஞ்சலம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப் அவன் பிள்ளைய மட்டும் ஃப்ரண்ட்டில் ஏசிக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டான், என் பிள்ளைய தூக்கி பின்னாடி உட்கார வச்சுட்டான். குறை கண்டுபிடிக்கணுன்னா 1 2 1,00,000 குறை கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா? அவன் பிள்ளைக்கு மட்டும் எதுனாலும் ஃபஸ்ட்டு என் தம்பி பொண்டாட்டி என்ன பண்ணுறா, அவள் குழந்தைக்கு நல்ல சாப்பாடை தூக்கி தூக்கி வைக்கிறேன், என் குழந்தைக்கு இது இவ்வளோ கொடுக்குறா, அவள் பாவம் எல்லாருக்கும் ஒன்றா தான் கொடுத்துருப்பா. இந்த மாதிரி ஏதோ ஒரு குறை அப்படின்றது வரும். அப்போ நீங்கள் உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கூட வெளியே நீண்ட தூர பயணம், அது ஒரு நாள் பயணமாக இருந்தாலும் சரி, 3 நாள் பயணமாக இருந்தாலும் சரி, காலையில் போயிட்டு நைட்டு வர பயணமாக இருந்தாலும் சரி, யோசித்து செய்யணும். செய்யலை அப்படின்போது தேவையில்லாமல் மனஸ்தாபம், மனசஞ்சலம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம மேலே குத்தமும் குறையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரி, இது ஒன்று. 2வது, நான் வந்து பாருங்கள் எங்கள் நண்பர்களோடு போகிறேன் அப்படின்போது அவங்க எதையாவது ஒன்றத்தை செஞ்சுட்டு நம்ம பதில் சொல்கிற சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஜாலிக்காக சில விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாலிக்காக செய்கிற விஷயம் பிரச்சனையாக போயிட்டு, அந்த பிரச்சனைக்கு அவன் பதில் சொல்கிறது இல்லாமல் நம்மளும் சேர்ந்து பதில் சொல்கிற மாதிரி, அவன் மாட்டுறது இல்லாமல் நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்ற மாதிரி, அவன் மாட்டாத நம்மளை மட்டுமே மாட்டி விட்ற மாதிரி, இந்த மாதிரி சூழ்நிலையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இன்னொன்று சொன்னீங்களேங்க, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல், அது இருக்கப்பட்டவங்க இப்போ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குங்க அப்படின்ற பர்சனாலிட்டிஸ், எங்களுக்கு திருமணம் கடந்த ஒரு உறவு இருக்குது அப்படின்னா அந்த உறவோடு வெளியே போகிறீங்க அப்படின்போது தயவு செஞ்சு போகாதீங்கம்மா. போகிறீங்க அப்படின்போது தேவையில்லாத பஞ்சாயத்து வரும், உங்கள் வீட்டுக்கு தெரிய வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைங்க நாங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப தூரம் பிரயாணம் போகிறீங்க, நீங்கள் வயசு பிள்ளைங்க ரொம்ப தூரம் போகிறீங்க, அந்த பொண்ணுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? இந்த காலகட்டத்தில் எந்த பொண்ணுக்கு எங்கே சேஃப்டி இருக்குது? இல்லை இல்லைங்களா? அப்போ அந்த பொண்ணு சேஃப்டி இல்லாமல், உங்கள் சேஃப்டி இல்லாமல், உங்கள் அப்பா அம்மா உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க, ஏதாவது நம்ம பிள்ளை ஆளாயிடுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களுடைய கனவும் என்ன? நம்ம பிள்ளைங்க எப்படியாவது ஆளாயிடணும், 4 பேர் நல்லா மெச்சிக்கிற மாதிரி வாழணும், 4 பேர்கிட்ட பேசும்போது என் பிள்ளைய பற்றி நான் பெருமையாக பேசணும். இது தானே ஒவ்வொரு பெத்த தாய்க்குமே ஒரு எண்ணம்ல. கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த அம்மாவுக்கு நிம்மதி இருக்காது. பசங்களை வந்து உங்கள் பசங்க ரொம்ப நல்ல பசங்க, ஒத்த வார்த்தை போதும், 10 கோடி ரூபாய் கொடுத்த சந்தோஷம் ஒரு பெத்த தாய்க்கு வரும் இல்லையா? அப்போ நம்பி உங்களை காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, நம்பி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க, காலேஜை கட் பண்ணிடுறது, ஆஃபீஸை கட் பண்ணிடுறது, டேட்டிங் அப்படின்றது ஒன்று போகிறது. இந்த டேட்டிங் இதெல்லாம் வந்து சேஃபு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம போகிறத வச்சு மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இப்போ தான் வந்து பாருங்கள், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழறதுனால தான் வாழ்க்கை சீக்கிரம் பிடிக்காம போயிடுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டேட்டிங், ஷேட்டிங் இதெல்லாம் போகிறீங்க, ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுமா. இது எனக்கு வயசு 50ஆவதுங்க, அவங்களுக்கு வயசு 40ஆவது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் கடந்த ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு எந்த விதத்தில் அது உங்களுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கும் புருஷன் இருக்காங்க, எனக்கும் பொண்டாட்டி இருக்குது. அப்போ அவங்க புருஷனுக்கே உண்மையாக இல்லை, உங்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பாங்க? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைங்க அவங்க ரொம்ப நல்லவங்க, காலத்தின் கட்டாயம் வேறு வழி இல்லாமல் வாழ்கிறாங்க, அது உங்கள் மனசுக்கு தான் தெரியும். அதை பற்றி நம்ம பெருசாக வந்து கமெண்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. ஓகே மேம். இப்போது தவிர்க்க முடியாத சூழல் வருது, கன்னிராசி நேயர்கள் இந்த இடத்திற்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா ஏதாவது இறை வழிபாட்டு முறை இருக்கா? கண்டிப்பாக மேடம். நரசிம்மனை வழிபாடு பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. உக்ரம் வீரம் நரசிம்மம் அந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு போகிறது அப்படின்றது எல்லா பிரச்சனைகளை வரத்து வழியிலே தங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வரது வழியில் தங்குறது இல்லைங்க அப்படின்னு. ஆனால் நம்ம நரசிம்மனை வழிபாடு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்போது உங்ககிட்ட வர்றது கூட ரொம்ப தூரம் வழியிலே தங்கிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் மேடம். ரொம்ப சூப்பர் மேம். இந்த ராசிக்கு செல்லக்கூடாத இடங்கள் என்ன, அப்படி
செல்லணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா அவங்க என்ன பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம், ஜோதிடம் கற்றுத்தரப்படும் ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கலாம், அதனுடைய முறைகள் என்ன, அந்த வகுப்பு எப்போ நீங்க எடுக்கிறீங்க, எத்தனை மந்த் கோர்ஸ் அது, அதை வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் மேடம். ஃபர்ஸ்ட் லெவல் அப்டின்னா, பொதுவா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா மேடம், ஒரு 4 நாள்ல ஒரே மாசத்துல ஜோதிடம் கத்துக்கலாமா அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஜோதிடம் அப்டின்றது பெரிய சமுத்திரம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ப தான் ரொம்ப பெரிய பெர்சன்ஸ். ஜோதிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டா வேற யாருமே இல்ல அப்டின்ற ஒரு நெனப்பு இருக்கு இப்ப. ஆனா உண்மை என்ன அப்டின்னா மேடம், கற்றது கைமண் அளவு. அப்ப அந்த சமுத்திரத்துல நீந்தி முத்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க 1, 2 முத்து தான் எடுக்கிறோம். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முத்துக்கள் அதுல இருக்க தான் செய்யுது. நெறைய கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மேடம் ஒரே மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா? 2 மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா?" அப்படி கேட்குறாங்க. அது சாத்தியம் கிடையாது மேடம். ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மத்த ஜாதகங்கள பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லெவல் 1. லெவல் 1ல பேசிக்ஸ், பிளானட்ஸு, அவங்களோட காரகத்துவம், அதனோட பயன்கள், எந்த கிரகம் நீச்சம், உச்சம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு மேடம். எந்தெந்த கிரகம் என்னென்ன மாரி பலன்கள குடுப்பாங்க. ஆக லெவல் 1 முடிக்கணும். அதுக்கப்புறம் லெவல் 2 முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னா லெவல் 3. அப்ப இந்த 3 லெவலா தான் மேடம் நாங்க சொல்லி தரோம். சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாக்டர் தீபா அருளாளன் மேடம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகுப்பா தான் அமையும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டு இருக்கு. இம்மீடியட்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடமோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புல ஜோதிட வகுப்புல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஸோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.